அண்மை செய்தி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 2 விவசாயிகள் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நிலையில் தற்போது அவர்களுடைய உடற்கூறாய்வு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி 2 விவசாயிகள் சடலமாக மீட்கப்பட்டனர். தற்போது இருவரும் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டது உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மலைச்சாமி இணைந்திருக்கிறார். மலைச்சாமி, இந்த கொலையின் பின்னணிக்கான காரணம் என்ன? யார் இதில் ஈடுபட்டது? உடற்கூறாய்வு அறிக்கையில் மேலும் பல தகவல்கள் என்ன சொல்கின்றன? பாலா, அதாவது பார்த்தோம்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வாய்க்கால் பாறை மலை கிராமம். இந்த மலை கிராமத்திற்கு உள்ள மலையடிவார பகுதியில நண்பர்களான 2 விவசாயிகள் மணி மற்றும் அவர்களுடைய நண்பரான கருப்பையா, 2 விவசாயிகள் நண்பர்கள். இவங்க பக்கத்து தோட்டத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்க நிலையில கடந்த 26ஆம் தேதி காலையில 2 விவசாயிகளுமே அவரவரோட தோட்டத்துல பலத்த காயங்களோட அவங்க இருவரோட உடல் மீட்கப்பட்டுச்சு. கடமலைக்குண்டு காவல்துறையினர் இந்த உடலை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. இந்த சம்பவத்துல உடல்ல பல இடங்கள்ல காயம் இருந்ததுனால கடமலைக்குண்டு காவல்துறையினர் வனவிலங்கு தாக்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. அதை தொடர்ந்து உறவினர்கள் இது திட்டமிட்டு அடிச்சு 2 விவசாயிகளும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இதுல மர்மம் இருக்கு, கொலையாளிகள் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் விவசாயிகளோட உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. இதை அடுத்து சந்தேக வழக்கா இந்த வழக்கை பதிவு பண்ணி ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில 4 தனிப்படை குழுவும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வந்துச்சு. இதற்கிடையே பிரேத பரிசோதனையும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அந்த விவசாயிகளோட உடலுக்கு செய்யப்பட்ட நிலையிலையும் முதல் பிரேத பரிசோதனை அறிக்கை கொடுத்தா மட்டுமே உடலை வாங்குவோம்னா உறவினர்கள் தொடர்ந்து மறுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில தான் இப்ப கரெக்டா 7 நாட்களுக்கு பிறகு இன்று விவசாயிகளோட உடலை உறவினர்கள் வாங்கியிருக்காங்க. அந்த விவசாயிகள் உடல்ல என்ன மாதிரியா விவசாயிகள் இருந்திருக்காங்க அப்படின்ற பிரேத பரிசோதனை அறிக்கையோட முதல் அறிக்கை வந்திருக்கு. இதுல மணி அப்படின்ற என்ற விவசாயி பார்த்தோம்னா தலையில தாக்கப்பட்டு தலையில பலத்த காயமாயி என்ன சொல்றது தலையில தலை நசுங்கி அவர் உயிரிழந்தாரு. இந்த கருப்பையா என்ற விவசாயி 16 இடங்கள்ல அவரோட உடல்ல வெட்டுக்காயத்தோடையும் இது தவிர கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலையும் அவர் உயிரிழந்திருக்காருன்னு சொல்லி பிரேத பரிசோதனை அறிக்கையோட முதல் தகவல் வந்திருக்கு. இதையடுத்து உறவினர்கள் உடலை வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்துல போலீசார் 4 தனிப்படை அமைத்து விசாரிச்சுட்டு வர நிலைமையில நேற்று காலை அதாவது அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்ட ஒரு செல்போன், அந்த செல்போன் கடமலைக்குண்டு அருகே உள்ள மேலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கணேசன் என்பவரோட சொந்தமானது. அந்த கணேசனை காவல்துறை சந்தேகத்தின் அடிப்படையில் தேடி வந்த நிலையில கொலை சம்பந்தமா அவர் நேற்றே ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்துல சரணடைந்தாரு. இதையடுத்து நீதிபதி அவரை தேனி மாவட்ட சிறையில அடைக்க உத்தரவிட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. நாளை கடமலைக்குண்டு காவல்துறையினர் அவரை காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரிக்கும் பட்சத்துல இந்த கொலைக்கான காரணம் முழு பின்னணி தெரிய வரும். எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வரும். பாலா, விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி.